சிகிச்சைக்காக மேடம் வெளிநாடு செல்ல விரும்பவில்லை என்று மருத்துவர் பீலே தெரிவித்ததன் மூலம் மாண்புமிகு அம்மா அவர்களின் சிகிச்சை தொடர்பாக உருவாக்கப்பட்டு வந்த சர்ச்சை விலகியுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அவருக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அப்பல்லோ நிர்வாகம், அவருக்கு சிகிச்சை அளித்த எய்ம்ஸ் மருத்துவ குழு மற்றும் வெளிநாட்டு மருத்துவர் பீலே உட்பட பலரும் தெரிவித்து வந்தனர். ஆனால் அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக தொடர்ந்து வேண்டுமென்றே சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வந்தன. இந்நிலையில் அமைச்சர் சி.வி. சண்முகம் மருத்துவர்கள் வலியுறுத்தியும் அம்மா அவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை மறுக்கப்பட்டதாகவும் அவரை வெளிநாடு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க சிலர் தடுத்ததாகவும் அவரே ஜோடித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் பீலே பேசிய வீடியோ ஒன்றை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மருத்துவர் பீலே பேசியதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் பேசிய ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக மருத்துவர் பீலே அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சருக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார். அது மட்டுமல்ல, வெளிநாடு சென்று சிகிச்சை பெற மேடம் விரும்பவில்லை என்று மாண்புமிகு அம்மா கூறியதாகவும் மருத்துவர் பீலே தெரிவிக்கிறார். One question you answered well that CM told she is not willing to come. Yes. தொடர்ந்து மருத்துவர் பீலேயிடம் கேள்வி எழுப்பிய அந்த நபர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியபோது அவர் மறுத்துவிட்டார். ஆனால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரை ஒப்புக்கொள்ள வைத்தனர். அதேபோல் ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சசிகலா அவர்கள் உங்களிடம் ஏதும் கூறினாரா என கேள்வி எழுப்புகிறார். இதற்கு பதிலளித்த ரிச்சர்ட் பீலே வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை உள்ளதா என திருமதி சசிகலா என்னிடம் கேட்டார். கண்டிப்பாக போக வேண்டும் என நாங்கள் கூறியிருந்தால் அவர் ஒப்புக்கொண்டிருப்பார். அந்த சந்திப்பின் போது கண்டிப்பாக போக வேண்டும் என நான் கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, மேடம் ஜெயலலிதாவே வெளிநாடு செல்ல விரும்பவில்லை என்றும் ரிச்சர்ட் பீலே பதிலளித்திருக்கிறார். See, last time Chief Minister Mr. Karnanidhi, same thing had operation. He never agreed. But the family members, they made it agree for the operation. But what happened, Sasikala, what she said to the treatment in London? So to be honest, she just asked me whether it was necessary, and I said, I think if we had said she must go, I think they would have said yes. மருத்துவர் ரிச்சர்ட் பீலே பேசிய இந்த வீடியோ வெளியான பிறகு அம்மா அவர்களின் சிகிச்சை தொடர்பாக வேண்டுமென்றே எழுப்பப்பட்டு வந்த பல சர்ச்சைகள் விலகியுள்ளது. ஒன்று, அம்மா அவர்களே தனக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கப்படுவதை விரும்பவில்லை. இரண்டாவது, அவர் விரும்பவில்லை என்றாலும் அவருக்கு உயர்தரமான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சின்னம்மா அவர்கள் மருத்துவர் பீலேவிடம் வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கலாமா என்று விளக்கம் கேட்டுள்ளார். மூன்றாவது, அம்மா அவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் நவம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் அழைக்கப்படவில்லை என்றும் மருத்துவர் பீலே தெரிவித்துள்ளார். இந்த விஷயங்கள் மூலம் அம்மா அவர்கள் சிகிச்சை தொடர்பான அனைத்து சர்ச்சைகளும் வேண்டுமென்றே எழுப்பப்பட்டவை என்பது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே இதுபோன்ற ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்ட நிலையில் அமமுகவைச் சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் அம்மா அவர்கள் உடல்நிலை தேறிய நிலையில் திரவ ஆகாரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் தேர்தல் ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதாக அப்போதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினர். 16/12/2017 அன்று அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசியபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆபத்தான நிலையில்தான் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் அதன் பிறகு அங்கு அளிக்கப்பட்ட உயர்தரமான சிகிச்சை மூலம் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் பீலேவும் இதைத்தான் தெரிவித்துள்ளார். அமமுகவின் வெற்றிவேல் வெளியிட்ட வீடியோவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜராகி விளக்கமளித்த அப்பல்லோ மருத்துவர்கள் பாபு ஆப்ரஹாம் மற்றும் செந்தில்குமார் ஆகிய இருவரும் அம்மா வெளிநாடு சென்று சிகிச்சை பெற விரும்பவில்லை என்பதையும் அப்பல்லோவில் அவர் உடல்நிலை தேறி வந்ததையும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே வேண்டுமென்றே சிலர் கூறுவது போன்று அம்மா அவர்களின் சிகிச்சையில் எந்த மர்மமும் இல்லை. ஆனால் இதற்கு பிறகும் அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக வேண்டுமென்றே சர்ச்சைகள் எழுப்ப வேண்டும் என்று முனைபவர்கள் வீண் சர்ச்சைகளை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதே திண்ணம்.